Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆந்திரா ஸ்டைல்ல வெண்டைக்காவையும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு ஃப்ரை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி வெண்டைக்காய் நார்மலா ஃப்ரை எப்படி பண்ணலாம்ங்கறத பார்த்திருப்போம். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பொடி அரைச்சு நல்லா இந்த வறுவல் செஞ்சோம் அப்படினா பசங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தறலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் ஃப்ரை செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மசால் பவுடர் அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் சூடானதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை போட்டுட்டு ஒரு மிதமான தீயிலேயே இந்த தேங்காய் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 6 வேர்க்கடலை, நீங்கள் வறுத்ததாக இருந்தாலும் வறுக்காததாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதுலேயே வறுத்து எடுத்துருங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றி ஆற விட்டதுக்கப்புறமா அரைக்கலாம். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அரைக்கிறப்ப ஒரு 2 வெள்ளைப்பல் பூண்டு போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே வெண்டைக்காவை வதக்கிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 கிலோ அளவுள்ள வெண்டைக்காய், அதாவது மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் கட் பண்ணது 3 கப் அளவு உள்ளதை இதில் போட்டுட்டு ஒரு மிதமான தீயிலேயே வெண்டைக்காவை இந்த வழுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம இந்த மசால் பவுடரையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் கரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள், அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதாவது வெண்டைக்காய் ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு செவக்க விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுள்ள வறுக்காத வேர்க்கடலை, அதாவது நான் தோல் நீக்கினது வாங்கியிருக்கிறேன். நீங்கள் தோலோடு இருக்கிற வேர்க்கடலையும் போட்டுட்டு இந்த எண்ணெயிலே ஒரு மிதமான தீயிலே நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய், இப்போ இந்த பவுடர் நம்ம வதக்கி பவுடராக்கி வச்சோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே அதில் ஊற்றக்கூடாது. போட்டுட்டு நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு இதிலே வதக்கலாம். தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகி மசால் வெண்டைக்காலையும் கடலையிலையும் ஒட்டுற அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு மிதமான தீயில் 4 நிமிஷம் போதுமான அளவு. இது கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வெண்டைக்காய் வேர்க்கடலை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.